ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் சிறுகடிக்க ஆசை பிடிக்குமோ எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, புது வீட்டுக்கு ரோஹிணி அம்மா கூட்டிகிட்டு வந்து பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சிட்டு வித்யா எல்லோரும் பால் குடிக்கலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. எப்போ பாரு ஊருன்னு தான் பேசிகிட்ருக்கா, ஏமா அப்படி பேசுகிற அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சினோடனே எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி அப்புறம் பால் எல்லோரும் குடிக்கலாம் அப்படின்ட்டு நல்லபடியாக வேண்டுறாங்க. அப்போது ரோகிணி மூஞ்சி உம்மன் தான் இருக்குது, சிடு சிடுன்னு தான் பண்ணிகிட்ருக்கா. அப்புறமா அவங்க அம்மா போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு ரோகிணி பயத்தோடையே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா வெளியில், யாரோ வந்துடுவாங்களோ, முத்து வந்துடுவானோ, மீனா வந்துடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவங்க பையன் கேட்குறாங்க, அம்மா நான் வெளியே போய் விளையாடட்டும். போய் விளையாடு போ, ஆனால் இங்கே விளையாடு, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுக்கு அங்கே தான் இருக்காங்க, இங்கே யாருமே இல்லை, என்ன பண்ண போகிறேன், எப்படி இருக்க போகிறான்னு எனக்கு தெரியல, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனே பயப்படாமல் இருக்கான், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்குறான். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, வார கடைசியில் நான் வந்து வரும்போது வாங்கிட்டு வரேன், நீ எதுக்காகவோ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பால் வேணுமோ நான் வாங்கிட்டு வந்துடுவேன், என்ன வேணுமோ உனக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன், நீ மட்டும் வெளியே போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் முத்து வந்து அவங்க ஊரில் போயிட்டு ஒரு கஸ்டமரை போய் விடுறதுக்காக போகிறான். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான். அப்புறமா ரோகிணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வீடு பூட்டியிருக்கு. வெளியே ஒருத்தவங்க வந்து, நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், நீங்கள் எங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கெலாம் வரல, நான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி எல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. இந்த வாரத்துக்கான காயெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ எக்காரணம் கொண்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். அதுக்கப்புறம் முத்து ஃபோன் பண்ணுறா, எப்படிமா இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வித்யா போய் எட்டி பார்க்குறா, இங்கே வந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அம்மா முத்துக்கிட்ட இவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காதீங்க, எங்கே வராதிங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி கட்டி பிடிக்கிறா. இந்த மாதிரி தான் நீ எப்பவும் இருக்கணும் முத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து வேலை கேட்குறதுக்காக வராங்க. வேலை கேட்டுட்டு பார்த்துட்டு புதன்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வேலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பிச்சிடுறாங்க. அதே வேலை செய்கிற இடத்துக்கு தான் ரோகிணியோட பையன், அவனும் கிறிஷும் படிக்க வரான். அப்போ 2 பேர் எப்படியும் மீட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் காட்டல, இனிமேல் காட்டுவாங்க. அப்புறமா பார்க்குறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிவிட்டு அப்புறம் அவர் கிளம்பி போயிடுறாரு அண்ணாமலை, இந்த மாதிரி வேலை பற்றி கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிறிஷ் சொல்கிறேன், நான் உன் கூடயே வந்து இருக்கிறேன் உன் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ அங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மீனா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்க, இது பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு 2 பேர் பேசுகிறாங்க. அந்த சைடில் நின்று ரோகிணி ஒட்டு கேட்டார், அவளோட வேலை எப்பவும் போல். இனியோட எபிசோடு இப்படி தான் இன்றைக்கி போச்சு. யாருக்கெல்லாம் சிறுகடிக்க ஆசை பிடிக்குமோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.